வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி வந்து தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம். எனக்கு இது வரைக்கும் ஒரு 60-70 மேடையில் நான் டான்ஸ் ஆடிட்டேன். ஒரு ப்ரோக்ராம் கூட இங்கே வந்து பார்த்தது கிடையாது. இனி என் கூட வரேன்னாங்க. சரி வா, நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. மேக்கப் போடுறது, டான்ஸ் ஆடுறது. ஆனால் டைம் போகிறது தெரியாது, ஜாலியாக இருக்கும். எல்லா ஸ்டேஜ் ப்ரோக்ராம், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் போயிட்டுருக்கேன். சரி, ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும் நாங்கள் கூட்டின்னு போகிறேன். ஆக்சுவலாக இப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைம் பர்த்டே அவங்களுக்கு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ரைட்டு, அது 30 நாளைக்கு தான். இந்த வீடியோ பார்க்குறப்போ கரெக்டாக 30/9 நாளைக்கு தான் பர்த்டே. அதான் இன்னைக்கு கிளம்பிவிட்டோம். அட்வான்ஸாக சொல்லிட்டேன் பர்த்டே. பிரதர் சிஸ்டர் கூட நான் 2 கவுண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த மாதம் தானே உங்கள் ஒய்ஃபுக்கு பர்த்டேன்ட்டு. ஆமாம், ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இப்போ கிளம்பிட்டோம். நேராக அந்த ப்ரோக்ராம் இடத்துல போயிட்டு அங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சால் ஃபுல்லாக நான் கவர் பண்ணி ஷார்ட்ஸில் போடுறேன். குட்டி குட்டியாக வந்து யூடியூப்பில் போடுறேன். ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள். போகலாமா? கிளம்பியாச்சு. ரைட், வந்தாச்சு. நம்மளை வரவேற்க செந்தில் வந்துட்டார். செந்தில் எப்படி இருக்க? நல்லா இருக்கு. வீட்டில் ஒய்ஃபு பையன் பசங்க நல்லா இருக்காங்களா? இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. பார்க்கறதே எங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்க. இது வரைக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம் வந்தது ஃபஸ்ட்டே வந்திருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தேடி வந்திருக்காங்க. ஹாய். ஹாய், நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. பாப்பா எப்படி இருக்கான்? நல்லா இருக்காப்பா. இவர் நம்மளை தேடின்னு வந்திருக்காரு. எங்கள் வீடு உனக்கு? இங்கே தான் ஆளோ போய். நேற்று வந்தியா? நேற்று வந்தேன். சரி, நேற்று இல்லை. இன்னைக்கு ப்ரோக்ராம் பாருங்களா? ரைட், ஓகே. போகலாமாங்க? இப்போ ப்ரோக்ராம் நடக்குது, போகலாம். ப்ரோக்ராம் நடக்குது. ஸ்டேஜ் வந்துட்டோம். செந்தில் நம்மளுக்கு பின்னாடியே பின்னாடி இருந்தாண்ணா பின்னாடி. சரி, ஓகே ஓகே ஓகே. ஸ்டேஜ் கிட்ட வந்தாச்சு. நம்ம மக்கள் அங்கே நிற்கிறாங்க. வணக்கம் வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்துல. வாங்க, நீங்கள் தான் ப்ரோக்ராமில் இன்றைக்கி சிறப்பு. ஓகே செந்தில், நம்ம மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலாக எங்கள் மாதா கோயில் ஃபங்க்ஷன் இங்கே தான். ஸ்டேஜ் கிட்டே நம்மளுக்கு மாதா கோயிலுடைய நம்ம மேக்கப் போடுறதுக்கு இடம் தந்துட்டாங்க. எங்கள் ஒய்ஃப் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, எப்படிலாம் மேக்கப் போடுறாங்க, எப்படி டான்ஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க இல்லையா? இதுதான் நகல் கலைஞருடைய நிலைமை. எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் மேக்கப் போட்டுவோம். கோயிலில் கொடுத்துருக்காங்களே. ஆமாம், இன்னைக்கு கோயிலில் கொடுத்துறாங்க. பேக் சைடெலாம், ஸ்டேஜ் பேக் சைடெலாம் உட்காந்து கோயிலில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பின்னாடி இருப்போம். ப்ரோக்ராம் தேனாம்பேட்டை நக்கீரர் நகர் ஒரு மாதா கோயில் ப்ரோக்ராம். இதுதான் ஏரியா. நான் வந்து பிறந்து வளர்ந்த கொருக்குப்பேட்டை ஏரியா. நான் வந்து கொருக்குப்பேட்டை தான் பிறந்து வளர்ந்தேன். ரங்கநாதபுரம் ஹவுசிங் போர்டு அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். கிட்டத்தட்ட இதை பார்க்குறது நான் இந்த பழைய ஏரியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் இருக்குது வேலைச்சு. ஓகே, நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒரு மேடை கச்சேரி நடத்துறது இந்த மாதா கோயிலுக்கோசம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்டேஜ் ரெடியாக இருக்கு. இன்னைக்கு அலெக்ஸ் ப்ரோக்ராம் வந்திருக்கேன். நல்ல மனிதர், அன்புள்ள மனிதர். நம்ம டிக்டாக்ல இருந்து ஃபாலோ பண்ணுறேன். ஞானத்தை படைத்த தேவனின் தாய் திருக்கோடி வா. காரைக்குடியிலேருந்து நம்மளை பார்க்க வந்திருக்காரு. சவுண்டா சொல்லுங்க. காரைக்குடி ஓனா சிறுவையன். நீங்க சொல்லுங்க. காரைக்குடியிலேருந்து நம்மளை பார்க்க வந்திருக்காரு. ஓனா சிறுவையன் பாலமுருகன் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காரு. பாவம் அங்கே தான் வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் நண்பரை
சூர்யாவும் பார்க்க வந்திருக்கேன். அக்கா பவானிக்கா இருக்காங்க, அவங்களையும் பார்த்துட்டேன். அவங்களும் பேச போகிறேன். நான் காரைக்குடி ஓனாசிரியர்லேருந்து வந்திருக்கேன். அண்ணனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அவங்க அண்ணனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ணனை பார்த்ததுல வந்துட்டேன். தேடி பிடிக்க முடியாது இப்போ வேகமா. இந்த வட்டாரம் கையில் புடி புடி. ஓகே, ப்ரோக்ராம் முடிஞ்சு, டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சு, ட்ரெஸ் கூட மாற்றலை, அப்படியே ஓடி வந்துட்டாங்க. போலீஸ் வந்து 9 மணிக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. 9:20 கிட்ட ஆகிடுச்சா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ்காரங்களாம். ஸோ ஒரு டான்ஸ் ஸ்டேஜ் ஏறி இறங்கிட்டேன். நான் ஒரு டான்ஸ் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். அது ஷார்ட்ஸில் போடுறேன். விட்டு விட்டாக இருக்கும், சரியாக எடுக்கல இவங்க. ஊருக்கெல்லாம் நான் சொன்னாரு எடுக்க சொல்லி, ஆனா வந்து ஏதோ குழப்பம் ஆயிடுச்சு அந்த டைம்ல. கடகுடமா எடுத்து விட்டேன். என் டான்ஸ் எப்படி இருந்துச்சு, டைம் எப்படி போச்சு? வேற லெவல்ல இருந்ததுங்க. நான் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். எந்த ப்ரோக்ராமுக்கும் போனதில்லை. சூப்பராக இருந்ததுங்க. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதாவது ரொம்ப என்ன பண்ணுறது, ஒரு 2 hours வந்து எப்படி டைம் போச்சுன்னே தெரில. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராம். எப்போ ஃபஸ்ட் டைம் வராங்க, டைம் போல தெரியாது, மனசு ரிலாக்ஸாக இருக்கும். நல்லா எடுக்கிறேன் நான் வீடியோ. எடுக்கவே தேவையில்லை, வேற கூட எடுத்திருப்பாங்க. வீடியோ எடுக்கிறது என்னன்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா பார்த்தேன். இவரது நான் வீடியோ எடுக்கிறதால என்னால் இவரோட பர்ஃபார்மன்ஸு சரியாக பார்க்க கிளாப்ஸ் முடியல. எடுத்துருந்துச்சு. வேற லெவலில் இருந்தது. கிளாப்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. நல்லா என்ஜாய் நீங்க பண்ணாங்க. வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. அதாவது இந்த மாதிரி அது ப்ரோக்ராம், வந்து ஒரே இந்த மாதிரி சத்தம். கலை நிகழ்ச்சிகள் ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க. மோட்டர் சவுண்ட் சரியாக கேட்காது. இல்லையே, ஒண்ணுமே. உங்க எனக்கு காது காது போயிடுச்சு. ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. அதான் கர்றன்னு சார் ஒரு மாதிரி காதே போயிடுச்சு. இருந்தாலுமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். கூட்டம் போலீஸ்காரன் கிளம்புங்க, அப்படியே அப்படியே ட்ரெஸ்ஸோடு ஓடி வந்துட்டேன் நான். சார் வணக்கம் சார். சரி இருங்க வரேன். பாய் தான் போடணும். நாங்கள் 2 பேரும் வெளியே போனதால் பாய் போடல. பையனும் மருமகளும் வெளியே போயிருக்காங்க. அவங்க ஒரு இன்னைக்கு கோயில் போயிருக்காங்க, இன்னும் வரல. இன்னும் பணத்தில் வந்துடுவாங்க. பாய் போட்டுடலாம். போகிறப்ப என்ன பண்ணேன், சூரிய தூங்கினு தான். ஒரு 3 தோசை காரக்குழம்பு. என்ன சாப்பிட்டா சூரிய? சாப்பிட்டான். ஓகே ஓகே. இன்றைக்கி வந்து நம்மளை பார்க்குறதுக்கு வந்து காரைக்குடி ஓ சிறுவயல் கிராமத்தை சேர்ந்த பாலமுருகன். சூரிய பாலமுருகா சொல்லு. ஆமாம், அவர் எழுதியே தட்டார். ஆனால் தயவு செஞ்சு சொன்ன நண்பர் காரைக்குடி ஓ சிறுவயல் எம் பாலமுருகன். ஓ சிறுவயல். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை பார்க்கறதுக்கு காலையில் காரைக்குடி பஸ் ஏறி வந்து எங்களை பார்த்துட்டு போயிருக்கீங்க. அந்த காரைக்குடி ஓ பாலமுருகன் ஒரு ஹாய் சொல்லிடு. அவ்வளோ ரொம்ப தூரம் சந்தோஷம். நீங்க வந்து அவ்வளோ தொலைவுலேருந்து காரைக்குடியிலேருந்து எங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து உங்களை பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து என்ன சொல்றது, ரொம்ப நல்லா, ரொம்ப ஒரு பிடிச்சிருக்கு அப்படி, ரொம்ப எக்ஸைட்டாக சொன்னார் அவர். உங்களை மாதிரியே தான் நாங்களும், வேற ஒரு நார்மலான ஒரு பர்சன் தான். ஸோ ரொம்ப உங்கள் பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? நாளைக்கு காலையில் அவர் படத்தோடு போட்டு போட சொன்னார். நாளைக்கு காலையில் சூரிய வந்து உங்கள் பேரை சொல்லிட்டு ஹாய் சொன்னோம். ஓகேங்களா? சூரிய பாய் போட்டு வந்துடுறேன்.